அவர்கள் வருகை மட்டுமே ஒழித்துக் கொள்கிறார்கள் என்ற சமுதாயத்துடைய உரிமை குரல் பாராட்டக்கூடியது. அடுத்து போகிற ஒரு செய்தி சொன்னாங்க, ஒற்றை வரி செய்தி அல்ல, வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்று டிசம்பர் 6 என்று குறிப்பிட்டார்கள் அந்த பேச்சுல. டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம். நான் ஒரு கவிதையில சொன்னேன், நம்முடைய பாரத பூமியிலே வழங்கப்பட வேண்டிய ஆறுகள் பல உண்டு, ஆனால் வருத்தப்பட வேண்டிய ஒரு ஆறு உண்டு என்று சொன்னால் அது டிசம்பர் 6 என்று எழுதியது. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இந்த பிள்ளைகளுடைய செய்திகள் எல்லாமே மதத்தை பற்றி ஒரு வரையில சொன்னார். ஒரே ஒரு கேள்வி, ஒரு புதுக்கவிதை எழுதியிருந்தால், ராவனுக்கும் சீதைக்கும் பிறந்திருந்தால் நான் இந்து, பாபருக்கும் பீவிக்கும் பிறந்திருந்தால் நான் ஒரு இஸ்லாமியன், ஜானுக்கும் மேரிக்கும் பிறந்திருந்தால் நான் ஒரு கிறிஸ்தவர், அதெல்லாம் சரி, நான் யாருக்கும் பிறந்திருந்தால் மனிதன் என்று கேட்டிருந்த கேள்வி இந்த பிள்ளை மிக அருமையாக நிறைய பேசினார். ஆனா ஒரே ஒரு செய்தி இந்த பிள்ளையை கேட்க நினைக்கிறது, சிலர் தான் பேசுவது போலவே மேடையிலே பேசுவார்கள், சிலர் மேடையிலே பேச வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பேச்சு நிலையை மாற்றிக் கொள்வார்கள். நான் பார்த்தவரை இயல்பா பேசுவது போல இந்த பேச்சு இல்லை, மேடைக்காக சிலர் வழியை தன் பாணியை மாற்றிக் கொள்வார்கள். அதுபோல இருந்தது உடைய இயல்பான பேச்சு நிலையும் பேச்சு அமைந்தால் இன்னும் சுமையாக இருக்கும். ஒருவர் தன் வாழ்நாளில் பல செல்வங்களை தேடலாம், ஆனால் அவையெல்லாம் விரைவில் அழிந்து போகும். ஒருவர் ஒரு பிறவியில் தேடிய கல்வி செல்வமோ 7 பிறவிகளிலும் அழியாத சிறந்த செல்வமாக விளங்கும். உடையார் ஊரில் போல் ஏற்கட்டும் கற்றார் என்பார் திருவள்ளுவர். அரசனே ஆயினும் அவனுக்கு அவன் நாட்டில் மட்டுமே சிறப்பு உண்டு, ஆனால் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வியானது அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய உறுதிப்பொருட்களை தரவல்லது. கல்வியானது பண்பாடு, நாகரிகம், ஒழுக்கம், பொறியியல், பொருளியல் ஆகியவற்றை வலுப்பங்க செய்வது. இன்று மனிதன் விண்ணை அளக்கவும் மண்ணை அளக்கவும் கற்றுக்கொண்டான். இன்று அறிவியலின் கண்டுபிடிப்புகள் நாள்தோறும் பெரிய வண்ணமாக உள்ளது. நம் நாடு மக்கள் தொகையில் 2ஆம் இடத்தை வகிக்கிறது, ஆனால் பொருளாதாரத்தில் பின்னணியில் உள்ளது. இதற்கு காரணம் போதிய கல்வியறிவு இல்லாமே. சரஸ்வதியை காண லட்சுமியை தேட வேண்டியிருக்கிறது என்பன போன்ற முன்மொழிகள் நமக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன. மக்களாட்சியெல்லாம் கல்வி கற்க வேண்டும். அரசன் ஒரு குடியிருக்கின்ற பலருள்ளும் மூத்தோரை வருக என்ற அலையாது அவர்கள் கல்வியறிவால் மேம்பட்ட ஒருவரையே வருகவென அழைப்பான். அவன் வழி அரசை நடத்துவான். ஆசிரியர் துன்புற்ற போது அவனுக்கு வேண்டிய பொருளை கொடுத்தும் உதவியும் செய்து வழிபாட்டு நிலையை பெருக்காது கற்றலே நன்மை தரும் என்று ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் கூறுகிறார். கற்கன வேண்டியெல்லாம் கற்று முடித்துவிட்டோம் என கருதாமல், அறிவு என்பது நம் உடம்பில் எங்கிருந்தாலும் அது மேலும் பெருகுவதற்கு நிறைய இடம் இருக்கிறது என்று கருத வேண்டும். ஒரு மனிதனுக்கு கல்வி என்பது மிக முக்கியமானது. ஆகையால் பெரியவர் முதல் முதியோர் வரை கல்வி கற்றலே நன்று. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு. ஒவ்வொருவரும் கற்ற வண்ணமாக இருக்க வேண்டும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பு தரவிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்பது நடத்தை மாற்றம். ஆனா நம்ம பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திய நாட்டில் ஒரு சிறந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்த்தாக்கா உலக அளவில் பார்க்கிற போது இந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப வேதனையாக இருக்கு. 164 இடத்துல நம்ம பல்கலைக்கழகமே இருக்கிறது. அந்த அளவுக்கு நம்முடைய கல்வி நிலை இருக்கிறது. இன்னைக்கு தரமான கல்வி என்பதை விட எண்ணிக்கை கல்வி தான் அதிகமாக இருக்கிறது. அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்காக தான் இந்த நல்ல அறக்கட்டளையை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக கல்வியை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாரு. மேலும் சிறப்பாக அவர் பேச என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகிறேன். 72 மணி நேரம் நீ பேசுறியாம இல்ல, அதை உட்காந்து எவன்டா கேட்டான், பேசுவதை விட கேட்பது கடினம் என்பதை அதிக முறை கேள்வி கேட்டவன். இருந்தாலும் உடைய வளர்ச்சிக்காக சில கருத்துக்கள் சொல்லி நல்ல வாய்ப்பு. தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உரைத்த அருட்பெரும் ஜோதி என்று சொல்லி வள்ளலாரின் திருவடி தொட்டு என் சிறையை தொடங்குகிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஔவையார் சொல்லியிருக்கிறார். மானிடராய் பிறந்த நாம் நல்லது கெட்ட
பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும்
குரல் பலம் நல்லா இருக்கு. அடுத்த முறை இந்த மாதிரி தங்கு தடை இல்லாம பேச இன்னும் நல்லா பயிற்சி செய்யுங்க. வாழ்த்துக்கள்.